Hello friends, how are you? யாருன்னு தெரியுறாங்களா? எஸ், ராகுல் தான். இன்னைக்கு எனக்கு லீவு. ஸோ அதனால் ஹோம் டூர் நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதனால் சின்னதாக ஒரு ஹோம் டூர் போடலான்னு சொல்லி தான். இதுதான் ராகுலுடைய ரூம். ஃபஸ்ட் ரூம்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அவனுடைய சிஸ்டம் கீழே யூபிஎஸ் வச்சுருக்கான். அப்புறம் இந்த ஹேர் ட்ரையர், ஸ்ட்ரைட்டனிங், அந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ் வச்சுருப்பான் அவன். இதுதான் அவனோட ரூம். அவனுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த கேமரா வச்சு தான், கேமராவோட ஸ்டாண்டு வச்சு தான் உங்களுக்கு வீடியோ போடக்கூடியவன். கண்ணாடியில் தெரியுது அவனோட சோஃபா. அப்படி என்னையும் காமிச்சிட்றேன். ஓகே, அவன் யூஸ் பண்ண ஒரு ஹெல்மெட், அவனுடைய ஸ்கூல் லைஃப் ஃபோட்டோஸ், அவன் ட்ரெஸ்ஸிங் டேபிள்குள்ளே என்னென்ன வச்சுருக்கான்னு பார்த்தீங்களா? இது வேளாங்கண்ணிலேருந்து காம்ப்ளிமெண்ட்டாக வந்தது. அவனுடைய ஃபோட்டோஸ். இது அவனோட சிஸ்டர் கூட ஃபோட்டோ, அம்மாவோட தங்கச்சி பொண்ணு. இது அவன் சின்ன வயசுலேயே என்னோடய பைக்கில் சார் ஏறி ப்ராக்டிஸ் பண்ணினது. இது நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பெட்டு. ஸோ அவன் ரூம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால இங்கே போட்டிருக்கேன். எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா இங்கே தான் பெட்டு போட்டு நான் படுத்துக்குவேன். ஸோ இதுதான் அவனோட யூஸ் பண்ண அந்த சோஃபா. இது சின்ன டேபிள். அவனுடைய ரெஸ்ட் ரூம் மேலே கபோர்ட்ஸில் இருக்கும். இதை அவன் யூஸ் பண்ண ஹேங்கர். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவனுடைய டோருக்கு பின்னாடி ஒட்டி வச்சிருக்கிற அந்த ஃபோட்டோ, அவனுடைய டியோவில் இருக்கிற ஃபோட்டோ. இதுதான் உங்களுக்கு அதிகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த விண்டோ நெவர் ஃபர்கெட். தெரியுது அந்த விண்டோ? இந்த விண்டோவுக்கு முன்னாடி தான் இங்கே சோஃபா போட்டு உட்காந்து உங்களுக்கு வீடியோஸ் போடுறது, பிடிக்கிறது எல்லாமே பண்ணக்கூடிய இந்த விண்டோ. அவனுக்கு அம்மா கொடுத்த கிஃப்ட். டெடி பியர்ஸ் இங்கே நிறைய இருக்கும். அந்த மாதிரி நிறைய பொம்மை வச்சுருப்பான், இது வச்சுருப்பான். நான் ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்டாக வாங்கின பீரோ. அவர் விஜய் ரசிகர். ஸோ அவர் எல்லாமே விஜய் ஃபோட்டோ தான் ஒட்டி வச்சுருப்பார். ஓகே, இதான் நான் காம்ப்ளிமெண்ட்டாக வாங்கினேன் வெரி ஃபஸ்ட்டு பீரோ. அவனுடைய ரூமில் ஏசி ஃபிட் பண்ணல, ஏசி மட்டும்தான் இருக்குது. அந்த பேக்கேஜ் எதுவும் தரல அவங்க. ஸோ கீழே தான் வச்சுருக்கேன். இது அவனுடைய பீரோ. இதில் இப்போ என்னோடய ட்ரெஸ் மட்டும்தான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லாமல் அவனுடைய ஸ்கூல் லைஃப் கிஃப்ட்ஸ், சின்ன சின்ன கப்பு, சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். அவன் யூஸ் பண்ண கண்ணாடி, ரகுவரன் கண்ணாடி ஞாபகம் இருக்கா? ரகுவரன் கண்ணாடி. ஓகே, பீரோவில் அவனோட ஃபோட்டோ. ரொம்ப ஃபோட்டோ பிரியர். ஸோ ஃபோட்டோ எங்கேனாலும் எதாவது எடுத்து வச்சுருவான். அடுத்து அவனோட ரூமுக்கு வெளியில் இருக்கிற ஹால். அவன் ரூம் விட்டு வெளியே வந்தாச்சு.
இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா ஃபேன் இருக்குது, வாட்ச் இருக்குது, டிவி இங்கே தான் உட்காந்து பார்ப்போம். ஒரு ஃபிஷ் டேங்க் இருந்துச்சு, பட்டு அதெல்லாம் அழகாக வச்சு வளர்த்திட்டு இருந்தாங்க. உடஞ்சதுனால வந்து இது ஒரு ஓரமாக கிடக்குது. ஸோ அவன் ஞாபகமாக இருக்கட்டும்னு சொல்லி இதை அப்படியே ஓரமாக வச்சுருக்கோம். இந்த புலிக்குட்டி இது நான் வாங்கி கொடுத்தது, சின்ன வயசில் நான் வாங்கி கொடுத்தது. ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கோம். தெரியுதா? அவன்கிட்ட இருக்கிற நல்ல பழக்கம் என்னென்னா, நம்ம எது வாங்கி கொடுக்குறோமோ அதை அப்படியே மிஸ் பண்ணாமல் வச்சுருப்போம். இப்போ தெரியுதா பளிச்சுன்னு? இது ஹால், டைனிங் டேபிள், என்னோடய ஹெல்மெட். நான் ப்ரோவோக் டான்ஸ் கிளாஸுக்கு போயிருந்தேன் இல்லையா, அந்த ப்ரோவோக் டான்ஸ் கிளாஸோடைய கார்டு. மதுரையிலேருந்து ஒரு கிஃப்டாக கொடுத்த ஃபோட்டோ, அம்மாவும் பையனும் எப்படி வைக்கப்பட்டுருக்கான் பார்த்தீங்களா, அம்மா மறைச்சி பார்க்குற மாதிரி. இந்த ஒரு ஃபோட்டோ ப்ளஸ் அவனோட ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது. சோஃபா, மெடிசன்ஸ் பாருங்கள், அம்மா சாப்பிட்ற மெடிசன்ஸ் எவ்வளோ மெடிசன்ஸ்னு சொல்லி, டானிக்கு அது இது. இந்த டப்பா ஃபுல்லுமே மெடிசன் தான். தெரியுதா? டப்பா ஃபுல்லு மெடிசன் தான். இது வந்து ஹால். அடுத்தது சாமி ரூம். ஓகே, இது வந்து வேளாங்கண்ணிலேருந்து நிலவன் யோகம் அப்படிங்கிற பையன் இருக்கான் இல்லையா, யூடியூப்பில் லைவுக்கு வருவான். அந்த